everyone, welcome to kishor studio. Idiki babodu halwa da panpono. So baba basica carrot halwa, badam halwa kellipatirukkom. So a background paathathale therinjikko. Idiki vandu babodu vaalaiyala halwa da seiyaporo. Vaalaiyala saapta nalladhu solvaga. Ana vaalaiyala saapta nalladhu theriyala but இவருக்கு உங்களுக்கு அந்த டவுட் வேணாம். ஸோ வாழையில வந்து ரிச் நியூட்ரிஷன் கண்டென்ட்னால பாபா அதை சமைச்சு கூட சாப்பிட்லாம். அதை எப்படி சமைச்சு சாப்பிட்றதுன்னு இன்னைக்கு ஒரு வாழையில அல்வா செஞ்சு பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது மாதிரி ஃப்ரெஷ்ஷான பனானா லீஃப் ஒரு பாட்டு எடுத்துக்கோங்க. அவளுக்கு வந்து பழுத்த அதாவது ரைப்பன் பாட்டு அவளுக்கு வந்து வேணாம். ஸோ இது மாதிரி ஃப்ரெஷ் க்ரீன் கலரில் இருக்கிற பனானா லீஃப். அது மட்டும் இல்லாமல் 5 to 6 காடமம் சேர்த்து ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பவுலில் வீட் ஃப்ளார் 1 கப் எடுத்துக்கிட்டு அதை போட்டுக்கோங்க. அரைச்சி வச்சிருந்தா பனானா லீஃப் ஜூஸு எடுத்துக்கோங்க. ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் பால் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஸ்வீட் டேஸ்ட் கொடுக்குறதுக்கு. அதுக்கப்புறமா நல்லா விஸ்க் வச்சு ப்ளீட் பண்ணிடுங்க. லம்ஸே ஃபார்ம் ஆகக்கூடாது, அப்படியே லிக்விட் கன்சிஸ்டன்சி இருக்கணும். நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு 5 நிமிட்ஸ்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு இது மிக்சர் வந்துடும். நெக்ஸ்ட் இது மாதிரி வந்தோடனே உங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள் ஸ்டவ்வில் சிப்பில் வச்சுக்கிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அது நல்லா ஹீட் ஆனோடனே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கீ ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா உருகி ஹீட் ஆனோடனே ஒரு 8 to 10 கேஷ்யூ சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா இந்த கீயில் நல்லா ரோஸ்ட் ஆஃப் இது கேஷ்யூஸ். இப்போ நல்லா வறுபட்ட கேஷ்யூஸ்லாம் தனியாக ஓரமாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதே பேன்லேயே நம்ம செஞ்சு வச்சுருந்த மிக்சரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் தெரிக்கும், ஸோ பி கேர்ஃபுல். இந்த மிக்சரை நம்ம ஆட் பண்ணிட்டு உடனே வந்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா வீட் ஃப்ளார்னால் வந்து சீக்கிரமாக லப்ஸ் ஃபார்ம் ஆகிட வச்சிடும். எனக்கே இப்போ வந்து நல்லா லப்ஸ் ஃபார்ம் ஆகிட வச்சிடுது. ஸோ அந்த லப்ஸை வந்து போக்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணலாம். இப்போ வந்து நல்லா பீட் பண்ணோடனே 1 கப்பு சுகர் உங்கள் டேஸ்ட் லெவல் எடுத்த பண்ணி நீங்கள் 2 கப் கூட போட்டுக்கலாம். ஸோ அது நல்லா கேரமலைஸ் ஆகி நம்மளுக்கு ஒரு ஸ்மூத் கன்சிஸ்டன்சி வந்துடும். இதை மாதிரி நல்லா ஒரு க்ளாஸியான டெக்ஸ்சர் வந்தோடனே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மறுபடியும் நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒட்டாமல் வந்துடும். ஸோ இது மாதிரி அல்வா ஒட்டாமல் வந்தால் அவங்களோட அல்வா தயாராகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நம்ம ரோஸ்ட் பண்ண கேஷ்யூ நட்ஸை வந்து உள்ளே நம்ம ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணால் நம்ம அவளோட சூப்பரான பனானா லீஃப் அல்வா ரெடி. ஸோ நீங்களும் இந்த வீக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வாழையில அல்வா உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். அண்ட் வீடியோ விட்டு ஸ்கிப் பண்ணதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. பாய் பாய்.